வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட் ட்ரிக்ஸில் பார்க்க போகிறது ஃபைண்டிங் கியூப் வேல்யூ ஆஃப் த கிவன் நம்பர். கொடுக்கப்பட்ட எண்ணின் கன மதிப்பு காணுதல். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 கியூப் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 12 இன்டூ 12 அப்படின்னு அந்த நம்பரால் 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பவர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ a number is multiplied 3 times by itself. That is called a cube number. ஒரு நம்பரை அதே நம்பரோட 3 தடவை மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ரிசல்ட் தான் கன எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் ஒன்று டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இப்போ நம்ம ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எந்த 2 டிஜிட் நம்பராக இருந்தாலும் மேக்ஸிமம் கியூப்ஸ் எல்லாம் 2 டிஜிட் நம்பருக்கு தான் கேட்பாங்க. ஸ்கொயர்ஸ் வந்து 3 டிஜிட் நம்பர் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 2 டிஜிட் நம்பர்ஸ்க்கு எந்த 2 டிஜிட் நம்பராக இருந்தாலும் கியூப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதுவும் ஈஸி வேல, இவ்வளோ கஷ்டப்படாமல் ஈஸி வேலை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் எடுத்திருக்கேன், 12 கியூப். இந்த 12 கியூப்ல 2 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 2 நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா 4 பிளேசஸ் இது மாதிரி போடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதணும், லாஸ்ட் நம்பரை எடுத்து லாஸ்ட் பிளேஸ்ல எழுதணும். எழுதுனதும் இது என்ன வேல்யூல இருக்கு? கியூப் வேல்யூல இருக்கு. அப்போ இதை 1 கியூப்னு எழுதணும், இதை 2 கியூப் அப்படின்னு எழுதணும். சரி, இந்த மீதி 2 பிளேஸ்ல என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கியூப்ல இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த செகண்ட் நம்பர், தேர்டா ஒரு நம்பர் இருக்கு. அந்த தேர்ட் நம்பர் என்னன்னா இந்த பவருக்கு உண்டான 3. எப்பவுமே இந்த ட்ரிக்ல இதை தான் பண்ணணுமானா இதே மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ண போறோம் யூனிவர்சலா. ஸோ 1 இன்டூ 2 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க, 6 அப்படின்னு கிடைக்கும். இந்த 6 என்னவா இருக்கும்னா இந்த பிளேஸ்லையும் இந்த பிளேஸ்லையும் வரக்கூடிய வேல்யூ மல்டிபிள் ஆஃப் 6 தான் இருக்கும் எப்பவுமே. தமிழ்ல சொல்ல போனா 6 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பிளேஸ்லையும் வரக்கூடியது 6 மடங்கு. மேம் மடங்கு அப்படின்னா நாட் ஒன்லி 6ன்னு சொல்லியிருக்கீங்க, 6, 12, 18, 24 இந்த மாதிரி அன்லிமிட்டடா போகக்கூடியது தானே நம்ம மல்டிபிள். எந்த மல்டிபிள் வர்றது இந்த இடத்துல அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல 6 எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதோட மடங்கை நான் சொல்றேன். இந்த 12ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. 6 இன்டூ 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே 12ல செகண்ட் நம்பர் என்ன? 2 இன்டூ 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். மொத்தம் 12 கியூப் அப்படின்னு கேட்டதுனால 4 பிளேசஸ் நம்ம போடணும். அந்த 4 பிளேசஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரை ஃபர்ஸ்ட்ல எழுதணும், லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் 2 அதை லாஸ்ட்ல எழுதணும். எழுதினதுமே இது கியூப் வேல்யூ தானே. கியூப் வேல்யூ அப்படிங்கிறதுனால நம்ம 1 கியூப் 2 கியூப் அப்படின்னு போட்டுக்கணும். இந்த நடுவில் வரக்கூடிய 2 வேல்யூஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பரோட மல்டிபிளா இருக்கும். அந்த குறிப்பிட்ட நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 12 கியூப்ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் நம்ம உங்க கண்ணுக்கு தெரியுதோ அத்தனை நம்பர்ஸையும் எடுக்கணும். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்டூ 2 2, 2 இன்டூ 3 6. 6 அப்படின்னு வருது இல்லையா? இந்த இடத்துல 6ஓட மடங்கு தான் வரும், மல்டிபிள் ஆஃப் 6 தான் வரும். அந்த மடங்கு என்ன அப்படின்னு தெரியணும்னா 6 இன்டூ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. இந்த 12 கியூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 1. 6 இன்டூ 1. மறுபடியும் 6 இன்டூ எந்த நம்பர் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர். அவ்வளோதான். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ இப்போ இதே வேல்யூஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதியிருக்கேன். நமக்கு அந்த லைன்ல இருந்தே நம்ம வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரலாம். 1 கியூபோட ரிசல்ட்டை இப்போ அதுக்குண்டான டேஷ்ல எழுத போறேன். 2 கியூபோட ரிசல்ட்டையும் அதோட ப்ராப்பர் பிளேஸ்ல இப்போ எழுதிட்டு வரலாம். 1 கியூபோட மதிப்பு என்ன? 1. 2 கியூபோட மதிப்பு என்ன? 8. 6 இன்டூ 2 12. 6 இன்டூ 1 6 அப்படின்னு எடுக்கிறோம். சரியா? ஸோ
ஸோ இப்போ இதில் இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான் அன்லிமிட்டெட், அதாவது முதல்ல இருக்கக்கூடிய வேல்யூ. இந்த யூனிட்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு வேல்யூ தான் அலவுட். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட் எதனால சொல்றோம்னா, கேரி ஃபார்வர்ட் நம்ம பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு டிஜிட், இந்த இடத்துல ஒரு டிஜிட், இந்த இடத்துல ஒரு டிஜிட் தான் அலவுட். அப்படின்னா சப்போஸ் 2 டிஜிட்லாம் வந்தது, 3 டிஜிட் வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க நம்பர்ஸ்ல போட்டுட்டே வருவோம். வரும்போது ஒரு இடத்துல மொத்தமாக எல்லா வேல்யூஸும் சேர்ந்து கிடைக்கும், அக்யூமுலேட் ஆகி கிடைக்கும். அதை எந்த பிளேஸ்ல போடுறதுனா இந்த அன்லிமிட்டெட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பிளேஸ்ல போட்டு ஃபைனல் ஆன்சர்னு முடிக்க போறோம். அதுக்காக தான் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் அன்லிமிட்டெட். மீதி இந்த 3 பிளேஸ்லயுமே 1 டிஜிட் தான் அலவுட். சிங்கிள் டிஜிட் இஸ் ஒன்லி அலவுட். சரியா? இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இந்த 1, 6, 12, 8 இருக்கு இல்லையா, ஸோ இதுல இந்த 1, 6, 12, 8 மறுபடியும் உங்க ரெஃபரன்ஸ்க்காக நான் எழுதுறேன். இந்த 8ஓட லாஸ்ட் டிஜிட் 8 தான், இந்த 2ஓட லாஸ்ட் டிஜிட் 2 தான். இந்த 1 எடுத்து பக்கத்தில் உள்ள நம்பர்ல கேரி ஃபார்வர்ட் பண்றேன். 6 + 1 7 ஆயிடுச்சு. இந்த 7 போட்டதுக்கு அப்புறம் நமக்கு பேலன்ஸ் ஏதாவது கேரி ஃபார்வர்ட் இருக்கான்னா எந்த வேல்யூவும் இல்லை. அதனால இந்த 1ஓட எதையும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன? 1728, 12 கியூப். சரி, இது 12 கியூப் மாதிரி சிம்பிள் நம்பர்ஸ்க்கு இல்லாம எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ் கொடுத்தாலும் இதே டைம் தான் எடுக்கும். அதையும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்பர் 21 கியூப். ஸோ 21 கியூப் அப்படிங்கிறதுனால இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம், 12 ஏத்த அதே மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ண போறோம். இங்கேயும் 2 டிஜிட், அங்கேயும் 2 டிஜிட். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 2. இந்த லாஸ்ட் நம்பர் என்ன? 1. இது 2 கியூப், இது 1 கியூப். அடுத்தது 2 × 1 × 3, அதாவது கொடுத்திருக்க வேல்யூல என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லா நம்பரையுமே நம்ம ஒன்னா கலெக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ண போறோம். 2 × 1, 2 × 3, 6. ஸோ இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ 6 தான். ஸோ மல்டிபிள் ஆஃப் 6 எடுக்கணும். இங்கேயும் மல்டிபிள் ஆஃப் 6 தான் எடுக்க போறோம். சரி, இந்த 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரான 2 எடுத்து ஃபர்ஸ்ட் போட்ட 6ஓட மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் நம்பர்ல 1 இருக்கு, 6 × 1. இவ்வளோதான். ஸோ போன ஸ்டெப்ல நம்ம என்னென்ன பண்ணமோ அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும் எடுக்க போறோம். 1 கியூபை சால்வ் பண்ணா 1, 2 கியூபோட வேல்யூ 8, 6 × 2 12, 6 × 1 6. ஸோ இப்போ as usual சொன்ன மாதிரி தான் இந்த நம்பர்ஸ்ல 1 டிஜிட்டை மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் எல்லாம் பக்கத்தில் உள்ள நம்பர் மேல கேரி ஃபார்வர்ட் பண்ணிருங்க. ஸோ 8 + 1 9 இங்க. ஸோ ஆன்சர் 9261. இதான் 21 கியூபோட வேல்யூ. சரியா? தேர்ட் ஒன் 33 கியூப். இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ 33 கியூப் அப்படிங்கிறது என்னது? ஒரு 3 டிஜிட் வேல்யூவோட கியூபிங் வேல்யூஸ். ஸோ நம்ம இங்கே as usual 4 பிளேசஸ் அலாட் பண்ணலாம். இந்த 4 பிளேசஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் 3, செகண்டா ரிப்பீட் ஆன நம்பரும் 3. ஸோ both the sides 3. ஸோ கியூப் வேல்யூ வேணுங்கிறதுனால put 3 கியூப், here also 3 கியூப். இந்த 2 பிளேசஸ்ல என்ன வரணும் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸை பவரோட சேர்த்து மல்டிப்ளை பண்ண போறோம். 3 × 3 × 3 9 × 3 டோட்டலா 27. இந்த இடம் எப்படி இருக்கும்னா மல்டிபிள் ஆஃப் 27 இருக்கும். இந்த இடமும் எப்படி இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் 27 தான் இருக்கும். ஸோ 27 எடுத்து ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ண போறோம். இங்கேயும் 27 எடுத்து ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ண போறோம். சரி, அந்த நம்பர் என்ன அப்படின்னா 3 தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 வரணும், இந்த இடத்துலையும் 3. ஸோ ரிப்பீட்டட் நம்பர்ஸ்னாலும் அதே ப்ரொசீஜர் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சரி, 27 × 3 மல்டிப்ளை பண்ண போறோம் இப்போ. ஸோ வாட் இஸ் 27 × 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 × 3 60, 7 × 3 21, 81 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணா எனக்கு 81 கிடைக்குது. ஸோ இதே நம்பர் தானே இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால அப்படியே 81 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 3 கியூப் எவ்வளவு? 27. இங்கேயும் 3 கியூப் 27. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டிஜிட் தான் அலவுடுன்னு சொல்லியிருந்தேன். இந்த பிளேஸ் மட்டும்தான்
அன்லிமிட்டட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிருந்து 7 எடுக்கிறோம், இந்த 2 எடுத்து இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். இப்போ 2 + 1 3 அப்படின்னு எடுக்கலாம், இல்லை 81 + 2 83. ஸோ அதில் 3 மட்டும் நான் எடுத்துக்கிறேன், பேலன்ஸ் 8 நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்தாலும் ஓகே. நமக்கு தேவை யூனிட் டிஜிட், ஒரு டிஜிட் தான். ஸோ கடைசி டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணிட்டு பேலன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஏன்னா இது யூனிட்ஸ் பிளேஸில் வரும், இது டென்ஸ் பிளேஸில் வரும், இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் வரும். இது ஹண்ட்ரட்ஸ்க்கு அப்புறம் உள்ள எத்தனை டிஜிட்ஸ் வருதோ அத்தனை பிளேசஸ்ல இது அக்கமடேட் ஆகும். அடுத்தது இந்த 8 இங்கே போயிடுச்சு. இப்போ 8 + 1 9. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சர்க்கிள் பண்ணிட்டே வரேன். அந்த சர்க்கிள் பண்ண வேல்யூ மட்டும் தான் எடுப்பேன். மிச்சம் உள்ள வேல்யூவை பக்கத்தில் உள்ள நம்பரோட ஹெட்ல போட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ண போறோம். ஸோ 27 + 8 35. இந்த இடத்துல 2 நம்பர்ஸ் வந்திருக்கு. 100க்கு அப்புறம் 10,000 வரும். அதுக்கப்புறம் we will get 100க்கு அப்புறம் 1000 and 10,000. 1000 and 10,000. So total 35,937 is the answer. 35,937. இப்போ நமக்கு வந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஒன் 61 cube. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 4 காலம்ஸ் போடணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட நம்பர்ஸ் எழுதலாம். இங்கே 6, இங்கே 1. இது 6 cube, இது 1 cube. பேலன்ஸ் இந்த ரெண்டு பிளேசஸில் 6 × 1 × 3 அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறேன். 6 × 3 18. ஸோ இந்த இடத்துல 18ஓட மல்டிபிள் வரப்போகுது, இந்த இடத்துலையும் 18ஓட மல்டிபிள் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த 18 எதோட மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரான 6, இந்த 18 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நம்பரான 1. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறோம். 1 cube வந்து 1, 18 × 1 18. அதுக்கப்புறம் 6 cube எவ்வளவு, ஆல்ரெடி கியூப்ஸ்லாம் மெமரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். 6 cube எடுத்தீங்கன்னா 216 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 18 × 6 எடுக்கிறோம். 18 × 6 எவ்வளவு, 60 + 48 108 அப்படின்னு வரும். இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் நம்பர் 8 இதை எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் 1 கேரி ஃபார்வர்ட். இந்த 8 + 1 9 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 10 மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த 10 அப்படியே பக்கத்தில் இருக்க நம்பரோட கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு 226 கிடைக்கும். இப்போ இந்த எல்லா வேல்யூவையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஃபைனல் ரிசல்ட். ஸோ ஆன்சர் என்ன, 226981. ஸோ உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக இங்கே அதோட ஆக்சுவல் வேல்யூ எழுதியிருக்கேன். இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வந்த ஆன்சரை கம்பேரிசனுக்காக எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இதுதான் நம்ம எந்த 2 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் அதோட கியூபை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழி. சரி, இன்னைக்கு உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ சொல்லி கொடுத்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 41 cube என்ன, 56 cube என்ன அப்படிங்கிற உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் கீழே, வீடியோ கீழே வரக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் ட்ரிக்ஸில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.